எப்படியோ ஒரு வச்சு கிராண்ட் அடிச்சாச்சு. கிராண்ட் அடிச்சு ரீஜன் அடிக்கிறது கொஞ்சம் பாயிண்ட் தான் இருக்குது. இன்னும் ஒரு 200 பாயிண்ட் ஒரு மாதிரி இருக்குது. ரீஜன் ஆல்ரெடி அடிச்சிட்டோம். 2ஆம் நாளே ரீஜன் அடிச்சிட்டோம். அதெல்லாம் ஸ்குவாட் இல்லாமல் ரீஜன் விட்டு இறங்கிட்டோம். அப்புறம் ஸ்குவாடு 2 நாள் 3 நாள் தேடி ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் இப்போ வந்து ஸ்பீட் 21 அதாவது நம்ம ஆல்ஃபா கூட தான் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க தான் ஸ்குவாட் போட்டு புஷ் பண்ணிடுவோம். எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் தான் இருக்குது ரீஜன் அடிச்சிடக்கூடிய சீக்கிரத்தில். அப்புறம் ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடல எனக்கு கேட்பீங்க. ஏன்னா எனக்கு எக்ஸாமு நானே ஒழுங்காக ஆடல, கேம் சைடே வரல. என்ன ஒரு வாரமாக எக்ஸாம் போயிட்டு அதனால தான் வீடியோ போடல. கிராண்ட் அடிச்சு வீடியோ எதுவுமே போடல. இனிமேல் 2 நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போட்டே இருப்பேன். ஈவினிங் ஒரு 6 மணி இல்லை 5 மணி போல் வீடியோ எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வீடியோ பார்க்குற யாராச்சும் நல்லா ஜோன் சேவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அப்படின்னா டிஎம்லேயோ ஒரு கமெண்ட்லேயோ மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த டைம் வந்து எனக்கு டாஸ்க்கு வந்து நான் தரப்போது இல்லை. இந்த டைம் டாஸ்க் நீங்கள் தான் தரப்போகிறீங்க. நம்ம வந்து ரீஜனில் எத்தனாவது பிளேஸ்மெண்ட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டில் நான் ஸ்டே பண்ண பார்க்குறேன். எப்படியும் ஃபுல் ஸ்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த பிளேஸ்மெண்ட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீஜன் டாப் பண்ணலாம் சொல்லாதீங்க, அதில் வாய்ப்பே இல்லை. எல்லாம் கிளிச்சு சொல்லலாம் ஃபுல்லாகவே. ஸோ ஓகே காய்ஸ், இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இனிமேல் டெய்லி வீடியோ வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம கில்டுக்கு யாராச்சும் வரணும்னா கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லி